கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கின துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 1-5 முடிய. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் சாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சுசிக்கும். 1 கொரிந்தியர் 13:4-7 முடியும். கர்த்தர் மேய்ப்பராகிறார், நான் தாழ்ச்சியது. அவரின் புல்லரின் மேய்த்து அமர்ந்த தண்ணிகள் அண்டை கொண்டு போயிடுகிறார். என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தை நிமித்த என்னை நீரின் பாய்களில் நிறுத்துகிறார். நான் மல்லையின் பள்ளத்தாக்கி நான் தரும் பல்லாக்கு பயந்து இரண்டு சுடையிலிருந்து உம்மது கோலும் உம்மத்தடியும் என்னை தேய்ச்சும். என் சத்துக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினேன். என் பாத்திரம் நிரம்பி எழுது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:1-6. எனக்கு ஒத்தாசை வரும் பதவிக்கு நேராக என் கண்களை ஏற்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் கால் தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார், அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வேலாயினும் இரவிலே நிழலாயினும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:1-8. கர்த்தருக்கு பயந்து அவர்களின் அடிக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் ரசத்தை நீ சாப்பிடாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்திர சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128:1-6 முடிய.